பூமியில் புதைந்து விட்டால் மற்றவர் துணையின்றி வெளிக்கொணர இயலாது. வாழ்வோ வாகனமோ அளவுக்கு மீறிய சுமை ஏற்றப்பட்டால் சக்கரம் பூமியில் புதையத்தான் செய்யும். வெல்கம் டு விஜய் சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வீடியோ. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலேயே நம்ம ப்ரொஜெக்டர் வந்து பண்ண போகிறோம். லென்ஸை யூஸ் பண்ணி. இதுக்கு முன்னாடி வந்து குண்டு பல்பை யூஸ் பண்ணியிருப்போம். அது வந்து சரியாக கிளாரிட்டி இருந்திருக்காது. ஸோ அதனால் நம்ம கூன லென்ஸை வந்து வாங்கி ஒரு சூப்பரான ப்ரொஜெக்டர் வந்து பண்ணியிருக்கோம். சூப்பராகவே வந்து வீடியோ வந்து வியூ ஆகுது ப்ரொஜெக்டரில். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரொஜெக்டர் எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு முக்கியமான தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா லென்ஸு தான். இது வந்து பார்த்திங்கன்னா 50mm லென்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன். நீங்களும் இது லிங்க் நான் தரேன் டிஸ்கிரிப்ஷனில், வேணுன்னா வாங்கிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தடுசாக இருக்கும். பாருங்கள் எவ்வளவு ஜூம் பண்ணி காட்டுதுன்னு பாருங்கள். இது ரொம்ப கனமாகவே இருக்கும். ஸோ அதனால் வந்து வீடியோ குவாலிட்டி வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் தெளிவாகவே தெரியும். அதுக்காக தான் நான் வந்து இந்த லென்ஸு வந்து நான் வாங்கியிருக்கேன். இதை வச்சு தான் நம்ம வந்து ப்ரொஜெக்டருக்கு வந்து இதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி இதை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து இதை எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து வேறு எதுவும் இல்லை, சரவடி வந்து வாங்கினது தான். அந்த பாக்ஸ் வந்து கரெக்டாகவே இருந்துச்சு. என் மொபைலுக்கு நான் வச்சு பார்த்தேன், கரெக்டாக ஃபிட் ஆச்சு. அதனால் இந்த பாக்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். இதில் வந்து மொபைலை நான் வச்சு பார்த்தேன்னா பாருங்களேன், இதுக்கு ஸ்டாண்டு எதுவுமே அவசியம் தேவையே இல்லை. எந்த டைரெக்ஷனில் வச்சாலும் கரெக்டாக வந்து மொபைலுக்கு ஏற்ற மாதிரி ஃபிட் ஆச்சு. ஸோ அதனால் நான் வந்து இதை வந்து எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வந்து பெரிய பாக்ஸாக வந்து சப்போஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு கண்டிப்பாக ஒரு மொபைல் ஸ்டாண்டு வந்து பண்ணணும். ஏன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக நடுவில். ஸோ அதுக்காக வந்து மொபைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சும்மா நார்மலாக இந்த மாதிரி வாட்டர் கேன் மூடி வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை வந்து வெட்டி ஒரு மொபைல் ஸ்டாண்ட் வந்து சின்னதாகவே நீங்கள் ஈஸியாக வந்து மேக் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் இதை வந்து சைஸுக்கு நம்ம மொபைலோட அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமோல சின்னதாக இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. ரொம்ப பெருசாக வெட்டிடாதீங்க, மொபைல் வந்து நிற்காது. அதுக்காக கொஞ்சம் கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிற மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து 2 மூடியவும் வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. நான் இந்த முடியும் வெட்டிட்டேன். அதுக்கடுத்து நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி மொபைலை வந்து வச்சுருந்தீங்கன்னா போதும், சூப்பராகவே நிற்கும். பாருங்கள், எந்த டைரெக்ஷன்லாலும் உள்ளக்க வந்து பெரிய பெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா மூவ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் சொன்னேன். இப்போ பெட்டி வந்து உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா தேவையில்லை. ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மூடியில் செஞ்சு ஸ்டாண்டு வந்து ஒன்று செஞ்சு எடுத்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதை லென்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு ஓட்டை போட போகிறோம். அது வந்து ஃபஸ்ட் எடுத்தனையும் சென்டர் பாயிண்டில் வந்து வச்சுக்கோங்க பெட்டியில். அதுக்கடுத்து கொஞ்சம் கீழேக்கு கொஞ்சமோல மேலே ஏற்றி லென்ஸை செட் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் கரெக்டாக வியூ ஆகும், கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து இந்த மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள், அப்போனா தான் கரெக்டாக இருக்கும். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கத்தியை இந்த மாதிரி யூஸ் பண்ணி இந்த மாதிரி மெதுவாக சின்னதாகவும் இந்த மாதிரி வெட்டிக்கிறேன். பார்த்து வெட்டுங்க, கையை வெட்டிக்கிறாதீங்க. இந்த மாதிரி சின்னதாக நான் வந்து வெட்டிக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி ஒரு ஹோல் வந்து இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சூப்பராக வெட்டி எடுத்தாச்சு ரவுண்ட் ஷேப்பில். அதுக்கடுத்து உள்ளக்குள்ள அந்த அட்டையும் தேவையில்லை, அதையும் வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நீட்டாக வந்து நம்ம வெட்டி எடுத்தாச்சு. அதுக்கடுத்து லென்ஸை வந்து ஃபிட் பண்ண போகிறோம். லென்ஸை வந்து ஃபஸ்ட்டு மேலே வச்சுட்டு கீழே வந்து ஒரு பிடிச்சிக்கோங்க. நீங்கள் விட்டுறாதீங்க, விட்டுட்டிங்க அப்படின்னா கீழே லென்ஸ் வந்து விழுந்து உடஞ்சிரும். ஸோ அதனால் கீழேயும் கொஞ்சம் பார்த்து பிடிச்சிட்டு அதுக்கடுத்து ஒட்டுங்க. இதை சுற்றி வந்து நம்ம க்ளூ வந்து அப்ளை பண்ணி ஒட்டிடலாம், அப்படின்னா தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதுக்காக க்ளூவை வந்து சைடு லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சமோல வச்சு ஒட்டிடுங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப டார்க்காக வந்து ஒட்டிடாதீங்க. லைட்டாக சுற்றி லைட்டாக அந்த லென்ஸும் அட்டைக்கும் கொஞ்சம் படுற மாதிரி மட்டும் வச்சு ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி நான் சுற்றி வந்து ஒட்டிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சுற்றி வந்து ஒட்டியாச்சு. நீங்கள் உள்ளக்கையும் ஒட்டணும்னாலும் ஒட்டிக்கோங்க. உள்ளக்க ஒட்டணும்னு அவசியம் இல்லை, பிரச்சனை இல்லை. உள்ளக்க விழுந்தால் லென்ஸ்னால் உடையாது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மொபைலை வந்து நம்ம வந்து இதில் வந்து அழகாக வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இதை வந்து நார்மலாக வந்து மொபைலை வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து எந்த சைடு ஸ்பீக்கர் இருக்குதுன்னு பாருங்கள். ஸ்பீக்கர் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மேலே உள்ள அட்டைப்பட்டியில் வந்து வெட்டிக்கோங்க. நல்ல லென்ஸுக்கு ஏற்ற மாதிரியும் ஸ்பீக்கருக்கு அந்த சைடு எனக்கு மேலே நோக்கி இருக்கும். ஸோ அதனால் அங்கேயும் நான் வந்து வெட்டிக்கிறேன். இப்போ அட்டைப்பெட்டியை வந்து ஃபிட் பண்ணிடலாம். நான் மேலே ஸ்பீக்கருக்கு ஹோல் போட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ சூப்பராகவே நம்மளுக்கு வந்து ப்ரொஜெக்டர் வந்து சிம்பிளாக கொஞ்சம் நல்லா சேஃப்டியாக உள்ள மாதிரி சின்னதாக வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், நல்லாவே இருக்குது. இது வந்து எப்படி வந்து வியூ ஆகுதுன்னு நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து மொபைலில் வந்து நான் VLC மீடியா பிளேயரில் தான் ப்ளே பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக வந்து
நான் ஃபஸ்ட்டு சாங்ஸ் வந்து என்ன சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணுறீங்களோ அதை வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. பிரைட்னஸ் வந்து ஃபுல்லாகவே வைக்கணும் மொபைலில். இப்போ வந்து வீடியோ வந்து வியூ ஆகுறது பார்த்திங்கன்னா தெரியும். வியூ ஆகும்போது லாக் பண்ணிக்கணும். இதை நான் கிளிக் பண்ணி இந்த மாதிரி லாக் பட்டன் இருக்குது பார்த்திங்களா, அதை லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா அதை தலைகளை தான் நம்ம வைக்கணும். அதுக்கடுத்து ப்ரொஜெக்டருக்கு வந்து பிரைட்னஸ் வந்து அதிகமாக தேவை. ஸோ அதனால் ஆட்டோ பிரைட்னஸ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஃபுல் பிரைட்னஸ் வந்து வச்சுக்கோங்க. அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு லாக் பண்ணியாச்சு. இப்போ வந்து அதை வந்து நம்ம தலைகளை திருப்பி வைக்கணும். இப்போ வந்து லாக் பண்ணிக்கோங்க. லாக்குடுன்னு வந்துருச்சு. அதுக்கடுத்து நீங்கள் தலைகளை இந்த மாதிரி திருப்பி வச்சிடணும் அதில். அப்படின்னா தான் கரெக்டாக நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். இந்த மாதிரி வச்சு இதில் வந்து இந்த மாதிரி தலைகளை வந்து திருப்பி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து வந்துடும். நம்ம இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. இப்போ வந்து நான் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நான் வந்து மேலே வந்து கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கிற பகுதியில் தான் வரணும்னு பார்த்துருக்கேன். ஸோ இது வந்து பகல் நேரம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா தெரியும், எல்லாத்தையும் நான் வந்து அடைச்சி வச்சுருப்பேன். சரி, ஓகே, இதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த ஒயிட் கலர் அந்த சோத்தில் தான் நம்ம தெரிகிற மாதிரி வைக்க போகிறோம். நான் இந்த டைரெக்ஷனில் வைக்கும் போது எனக்கு வந்து இமேஜ் வந்து தெளிவாக தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு எந்த டைரெக்ஷனில் வைக்கும் போது உங்களுக்கு இமேஜ் வந்து வீடியோ குவாலிட்டி தெளிவாக தெரியுதோ அந்த டைரெக்ஷனில் ஃபிட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், லைட் ஆஃப் பண்ணிவிட்டு போட்ட பிறகு எவ்வளவு தெளிவாக தெரியுதுன்னு பாருங்கள். ஓரளவு நீங்கள் இதை வந்து வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறதுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், பார்க்குறப்ப உங்களுக்கு அவ்வளவு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நல்லாவே தெளிவாகவே தெரிஞ்சு, நான் உண்மையாக தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் நல்லாவே சூப்பராக ப்ரொஜெக்டர் வந்து வீடியோ குவாலிட்டி நல்லாவே இருந்துச்சு. நீங்கள் குண்டு பல்பில் பண்ணிங்கன்னா அது அவ்வளவு கிளாரிட்டி இருந்திருக்காது. ஸோ இந்த லென்ஸை வச்சு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிளாரிட்டி வந்து நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் டைரெக்டாக நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் வியூ. நான் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தேன். சரிப்பா, நல்லாவே இருந்துச்சு எல்லாமே. சூப்பராகவே இருக்குது. பூமியில் புதைந்து விட்டால் மற்றவர் துணையின்றி வெளிக்கொணர இயலாது. வாழ்வோ வாகனமோ அளவுக்கு மீறிய சுமை ஏற்றப்பட்டால் சக்கரம் பூமியில் புதையத்தான் செய்யும். ஸோ சூப்பராகவே இருக்குது. நம்மளுக்கு எல்லாமே நல்லா பக்காவாக இருக்குது. கண்டிப்பாக அதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ப்ரொஜெக்டரை நீங்களும் பண்ணி பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.